கிருஷ்ணகிரியில் விதைப்பந்து தயாரிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் விலங்குகளை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம் என்ற குறிக்கோளுடன் விதைப்பந்து தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இணைந்து வேப்பம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வகையான விதைகளை களிமண்ணில் வைத்து 1000த்திற்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை தயாரித்து வருகின்றனர். இதுகுறித்து விதைப்பந்து தயாரிக்கும் மாணவி கூறுகையில், மரங்கள் அழிக்கப்படுவதால் இந்த விதைப்பந்துகளை ஆற்றங்கரை ஓரங்களில் வீசி செல்லும் போது மழை காலங்களில் தானாக மரங்கள் முளைக்கும் என தெரிவித்தார். மரங்களெல்லாம் வெட்டி வீடெல்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு மரங்களை வெட்டினால என்ன ஆபத்துன்னு தெரியாது. ஏன்னா மரங்களெல்லாம் வெட்டினால ஆக்சிஜன் லெவல் குறையுது. ஆக்சிஜன் குறைஞ்சா மனிதர்களால் உயிர் வாழ முடியாது. அதனால இந்த விதைப்பது மூலமாக இப்போ நம்ம டூருக்கு எங்கேயாவது போனால் இந்த விதைப்பந்தை நம்ம எங்கேயாவது ஆற்றங்கரை ஓரம் காடுங்க அந்த மாதிரி தூக்கி போட்டால் மழை பெய்யும் போது மழை ஈரத்தில் அந்த விதைங்கள்லாம் மரங்களாக முளைச்சி வரும். அதனால் மரங்கள் பெருங்கும், ஆக்சிஜன் லெவலும் அதிகமாகும். அது இந்த விதைப்பந்து செய்வதனால நம்மளால் நல்ல பசுமையான காற்றை சுவாசிக்க முடியும். பசுமை பள்ளியிலிருந்தும் சுற்றுச்சூழல் மன்றத்திலிருந்தும் நாங்கள் விதைப்பந்து தயாரிச்சிருக்கோம். இதில் இருக்கிற விதை மா, வேம்பு, புங்கா, காட்டு நெல்லி, சீதா, சப்போட்டா அதெல்லாம் வச்சு விதைப்பந்து தயாரிச்சிருக்கோம்.